வாடி மாநகர் அன்னையே அன்பிலே நாடினோம் உம்மையே வந்த எங்களின் நேச தாயம்மா நம்பி வந்த எங்களின் நேச தாயம்மா நாளும் பொழுதும் நீங்கிடாத காவல் நீங்கம்மா நாளும் பொழுதும் நீங்கிடாத காவல் நீங்கம்மா வாழ்க வாழ்க மாமரியே வாடிமா நகரின் தாயே அன்னையே வாடிமா நகர் அன்னையே அன்பிலே நாடினோம் உம்மையே வாசம் போன பூக்கள் போல் பாசம் மறந்தோம் வாடி போன இதழ்கள் போல் வாழ்வை இழந்தோம் வாசம் போன பூக்கள் போல் பாசம் மறந்தோம் வாடி போன இதழ்கள் போல் வாழ்வை இழந்தோம் பாடாத உமதன்பின் வாசல் தேடினோம் பாடாத உமதன்பின் வாசல் தேடினோம் வற்றாத உயிரன்பின் வரங்கள் சூடினோம் வற்றாத உயிரன்பின் வரங்கள் சூடினோம் வாழ்க வாழ்க மாமரியே வாடிமா நகரின் தாயே அன்னையே வாடிமா நகர் அன்னையே அன்பிலே நாடினோம் உம்மையே மணிகள் முழங்கும் ஓசை கேக்குதே நம் ஆண்டவர் இயேசுவின் ஆலயம் விரைந்திட வாருங்கள் ஆலயமணிகள் முழங்கும் ஓசை கேக்குதே நம் ஆண்டவர் இயேசுவின் ஆலயம் விரைந்திட வாருங்கள் ஒன்றாக கூடியே அவரை நாம் பாடுவோம் கைகூப்பி வணங்கியே அவரை நாம் போற்றுவோம் ஆலயமணிகள் முழங்கும் ஓசை கேக்குதே நம் ஆண்டவர் இயேசுவின் ஆலயம் விரைந்திட வாருங்கள் ஆலயமணிகள் முழங்கும் ஓசை கேக்குதே நம் ஆண்டவர் இயேசுவின் ஆலயம் விரைந்திட வாருங்கள் ஒன்றாக ஓரினமாக அவர் இல்லம் கூடுவோம் அன்றாட வாழ்வினிலே நாம் ஆண்டவரை போற்றுவோம் ஒன்றாக ஓரினமாக அவர் இல்லம் கூடுவோம் அன்றாட வாழ்வினிலே நாம் ஆண்டவரை போற்றுவோம் இறை கூறும் வார்த்தைகள் எல்லாம் இதயத்தில் ஏற்றி இறையன்பின் பிள்ளைகளாக அவர் அன்பை பாடுவோம் இறை கூறும் வார்த்தைகள் எல்லாம் இதயத்தில் ஏற்றி இறையன்பின் பிள்ளைகளாக அவர் அன்பை பாடுவோம் வாருங்கள் வாருங்கள் இறைமகன் இயேசுவின் அருளினை பெறுவோம் ஆலயமணிகள் முழங்கும் ஓசை கேட்குதே
ஓசை கேக்குதே. நம் ஆண்டவர் இயேசுவின் ஆலயம் விரைந்திட வாருங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. வற்றாத வரம் தரும் வாடிமாநகர் ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, மாதா தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த கல்வாரி தியாக பலிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே உலகில் உங்களுக்கு துன்பங்கள் உண்டு, எனினும் துணிவோடு இருங்கள், நான் உலகத்தின் மீது வெற்றி கொண்டு விட்டேன். ஆம், துணிவோடு இருங்கள், அஞ்சாதீர்கள் என்று சொன்ன ஆண்டவர் இந்த நாள் நமக்கு ஒரு புது தெம்பை கொடுக்கின்றார். இன்றைய முதல் வாசகத்திலே பவுல் அவர்கள் மீது கையை வைத்ததும் தூய ஆவி அவர்கள் மேல் இறங்கியது. அவர்கள் பரவச பேசி துணிவோடு இறைவாக்குரைத்தார்கள். இன்றைய திருப்பாடல் உலகில் உள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள் என்று பறைசாற்றுகின்றது. நாமும் தூய ஆவியின் தூண்டுதலால் துணிவோடு நாம் வாழக்கூடிய நம்முடைய வாழ்வில் வரக்கூடிய பிரச்சனைகளை மன தைரியத்தோடு எதிர்கொள்ளக்கூடிய அருளை இன்றைய நாளிலே இந்த திருப்பலி வழியாக பக்தியோடு கேட்போம். இன்றைய நாளிலே புதிய கல்வி ஆண்டை ஆரம்பிக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகளை இறை பாதத்திலே நாம் சமர்ப்பிப்போம். வருகின்ற இந்த புதிய கல்வி ஆண்டிலே இறைவன் நம்முடைய பிள்ளைகளோடு இருந்து வழிநடத்தும்படியாக எல்லா நிலையிலும் நம்முடைய பிள்ளைகளை ஞானத்திலும் அறிவிலும் புத்தி கூர்மையிலும் நம்முடைய பிள்ளைகளை வழிநடத்த இந்த நாளிலே இந்த திருப்பலி வழியாக பக்தியோடு ஜெபிப்போம். தூய மறைநிகழ்வை நாம் கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்கள் குற்றங்குறைகளை ஏற்று மனம் வருந்துவோம். இல்லாமல் இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இல்லாமல் இறைவன் நம்மீர் இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் தூயாவியாரின் ஆற்றலை எங்களில் பொழிந்தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உம்முடைய திருவுளத்தை உண்மையான மனதுடன் பற்றி கொண்டு அதை எங்கள் நன்னடத்தையில் வெளிப்படுத்தி வாழ்ந்திட ஆற்றல் பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நீங்கள் நம்பிக்கை கொண்டபோது
தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டீர்களா? திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். பிரிவு 19, இறை சொற்றொடர்கள் 1-8 முடிய. அப்பொல்லா கொரிந்தியில் இருந்தபோது பவுல் மலைப்பாங்கான பகுதி வழியாக எபேசு வந்தார். அங்கு அவர் சில சீடர்களைக் கண்டு அவர்களை நோக்கி, நீங்கள் நம்பிக்கை கொண்டபோது தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், தூய ஆவி என்னும் ஒன்று உண்டு என்று கூட நாங்கள் கேள்விப்பட்டதில்லையே என்றார்கள். அவ்வாறெனில் நீங்கள் எந்த திருமுழுக்கை பெற்றீர்கள் என பவுல் கேட்க, அவர்கள், நாங்கள் யோவான் கொடுத்த திருமுழுக்கை பெற்றோம் என்றார்கள். அப்பொழுது பவுல் யோவான் மனமாரியை மக்களுக்கு திருமுழுக்கு கொடுத்து தமக்கு பின் வரும் இயேசுவிடம் நம்பிக்கை கொள்ளுமாறு கூறினார் என்றார். இதை கேட்ட மக்கள் ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் திருமுழுக்கு பெற்றனர். பவுல் அவர்கள் மீது கைகளை வைத்ததும் தூய ஆவி அவர்கள் மேல் இறங்கியது. அப்பொழுது அவர்கள் பரவச பேச்சு பேசினர், இறைவாக்கும் உரைத்தனர். அங்கு ஏறக்குறைய 12 பேர் இருந்தனர். பின்பு பவுல் தொழுகை கூடம் சென்றார். அங்கு அவர் 3 மாதங்கள் இறையாட்சி பற்றி துணிவுடன் மக்களோடு பேசி அவர்களோடு விவாதித்து அவர்களை நம்ப செய்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. கடவுள் எழுந்தருள்வார், அவருடைய எதிரிகள் சிதறடிக்கப்படுவார்கள். அவரை வெறுப்போர் அவர் திருமுன் நின்று ஓடி போவர். புகை சிதறடிக்கப்படுவது போல் அவர்கள் அனைத்துச் செல்லப்படுவார்கள். மிளகு நெருப்பில் உருகுவது போல் பொல்லார் கடவுள் முன் அழிந்தொழிவர். உலகிலுள்ள அரசர்களே, கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். உலகிலுள்ள அரசர்களே, கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். நேர்மையாளரோ மகிழ்ச்சி அடைவர், கடவுள் திருமுன் ஆர்ப்பரிப்பர், மகிழ்ந்து கொண்டாடுவர். கடவுளை புகழ்ந்து பாடி அவரது பெயரை போற்றுங்கள். மேகங்கள் மீது வருகிறவரை வாழ்த்தி பாடுங்கள். ஆண்டவர் என்பது அவர் தம் பெயராம். அவர் முன் களி கூறுங்கள். உலகிலுள்ள அரசர்களே, கடவுளை
கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். திக்கற்ற பிள்ளைகளுக்கு தந்தையாகவும் கணவரை இழந்தோருக்கு காப்பாளராகவும் இருப்பவர், தூயகத்தில் உறையும் கடவுள், தனித்திருப்போருக்கு கடவுள் உறைவிடம் அமைத்து தருகின்றார். சிறைப்பட்டோருக்கு அவர் விடுதலை வாழ்வு தருகின்றார். அவருக்கு எதிராய் கிளம்புவோரோ வறண்ட நிலத்தில் வாழ்வர். உலகிலுள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். உலகிலுள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். உலகிலுள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். உலகிலுள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழுந்தவர்களானால் மேலுலகு சார்ந்தவற்றை நாடுங்கள். அங்கு கிறிஸ்து கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் சீடர்கள் இயேசுவிடம், இப்போதுதான் உருவகம் எதுவுமின்றி வெளிப்படையாக பேசுகிறீர். உமக்கு அனைத்தும் தெரியும். யாரும் உம்மிடம் கேள்வி கேட்க தேவையில்லை என்பது எங்களுக்கு இப்போது புரிகிறது. இதிலிருந்து நீர் கடவுளிடமிருந்து வந்தவர் என்பதை நம்புகிறோம் என்றார்கள். இயேசு அவர்களை பார்த்து, இப்போது நம்புகிறீர்களா? இதோ காலம் வருகிறது, ஏன் வந்தே விட்டது. அப்போது நீங்கள் சிதறடிக்கப்பட்டு ஒவ்வொருவரும் அவரவர் வீட்டுக்கு ஓடிப்போவீர்கள். என்னை தனியே விட்டுவிடுவீர்கள். ஆயினும் நான் தனியாய் இருப்பதில்லை, தந்தை என்னோடு இருக்கின்றார். என் வழியாய் நீங்கள் அமைதி காணும் பொருட்டே நான் இவற்றை உங்களிடம் சொன்னேன். உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு, எனினும் துணிவுடன் இருங்கள், நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவே, உமக்கு புகழ். உலகில் துன்பம் உண்டு,
எனினும் துணிவோடு இருங்கள். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்று நம்மில் அநேக பேருக்கு இருக்கக்கூடிய எண்ணம் என்னவென்றால், என்ன போல இந்த உலகத்தில் கஷ்டப்படக்கூடியவங்க யாருமே கிடையாது. உண்மையா பொய்யா? அதான் உண்மை இல்லையா? நான் தான் ரொம்ப கஷ்டப்படுறேன், நான் தான் ரொம்ப சிரமப்படுறேன், எனக்கு தான் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது, மற்றவங்க எல்லாருமே நல்லா இருக்காங்க என்ற எண்ணத்தோடு நாம் இருக்கின்றோம். அந்த குடும்பத்தை பார்த்த உடனே என்னுடைய மனநிலைக்குள் ஒரு பெரிய மாற்றம். அந்த குடும்ப தலைவர் ஏறக்குறைய 18 ஆண்டுகளாக முடக்குவாதத்தால் படுத்த படுக்கையாக இருக்கின்றார். அந்த குடும்ப தலைவரை மிக சிறப்பாக அவர் மனம் கோணாமல் பார்த்து கொள்கிறார். அவரை சந்தித்து பேசி கொண்ட பொழுது என்னுடைய கையிலே ஒரு திருப்பலி நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி அந்த விண்ணப்பத்தை எழுதி கொடுத்தார்கள். நான் கேட்டேன், நீங்கள் திருப்பலி நிறைவேற்ற இந்த விண்ணப்பத்தை நீங்கள் எழுதி கொடுத்திருக்கிறீர்கள், ஏன் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க, இவ்வளவு கஷ்டத்தின் மத்தியிலும் நீங்கள் இவ்வளவு சிரமத்தின் மத்தியிலும் இதை செய்ய வேண்டுமா என்று கேட்டபொழுது அந்த அம்மா சொன்னாங்க, ஃபாதர், என்னுடைய கணவர் படுத்த படுக்கையாக முடக்குவாதத்தால் இந்த அறைக்குள் வந்து ஏறக்குறைய 16 ஆண்டுகள் முடிவடைந்து விட்டன. தயவு செய்து என்னுடைய கணவருக்காக நன்றி சொல்லி திருப்பலி ஒப்புக் கொடுங்கள். என்னுடைய குடும்பத்தினுடைய ஆசீர்வாதமே என்னுடைய கணவர் தான், இவர் தான் என்னுடைய குடும்பத்தினுடைய பொக்கிஷமே, அவர் இருப்பதனால்தான் நாங்கள் சந்தோஷமாக இருந்து கொண்டிருக்கிறோம் என்று தன்னுடைய அனுபவத்தை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொண்டார்கள். அன்பானவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம், இந்த உலகத்தில் துன்பங்கள் உண்டு, இருப்பினும் நீங்கள் துணிவோடு இருங்கள். இன்றைய நற்செய்தி வாசகத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது இயேசு தன்னுடைய இறுதி உரையினுடைய பொருள் சீடர்களுக்கு விளங்காவிடனும் அவர்களுக்குள்ளே ஒரு ஐயமும் கலக்கமும் இருந்த அந்த வேளையிலே இயேசு ஆண்டவர் தன்னுடைய சீடர்களுடைய அந்த விசுவாச கண்களை திறந்த அந்த பகுதியைத்தான் இன்று நற்செய்தி வாசகமாக நாம் வாசிக்க கேட்டோம். இயேசு அமைதி அளிப்பவர், சமாதானத்தின் ஊற்று. எனவேதான் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று சொல்கின்றார். இந்த உலகம் தரக்கூடிய சமாதானம் நிரந்தரமானது அல்ல. நான் தரக்கூடிய அமைதி இந்த உலகம் தர முடியாத அமைதியை போன்றது என்று சொல்கின்றார். இயேசு இந்த உலகத்தை, பாவத்தை, சாத்தானை வென்றுவிட்டார். நாம் கலங்க தேவையில்லை. அவரிலே நம்பிக்கை வைத்து நாம் தைரியமாக வாழ இன்றைய நாள் நமக்கு ஒரு சிறப்பான அழைப்பை விடுக்கின்றது. அன்பானவர்களே, துன்பங்கள் எதற்காக, ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே துன்பங்கள் வருகிறது? பொதுவாக துன்பங்கள் பொதுவானது, யதார்த்தமானது. எல்லா துன்பத்திற்குமே ஒரு காரணம் உண்டு. நம்முடைய வாழ்விலே நாம் அனுபவிக்கக்கூடிய துன்பங்கள் நிரந்தரமானது கூட கிடையாது. இந்த உலகத்தின் தத்துவம் என்னவென்றால், பணம் இருக்கிறது என்றால், செல்வங்கள் இருக்கிறது என்றால் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், ஆசீர்வதிக்கப்பட்டவள். ஆனால் இயேசு ஆண்டவருடைய தத்துவம் என்னவென்றால், நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே வரக்கூடிய அன்றாட சிலுவைகளை, துன்பங்களை நாம் சுமந்து இயேசுவை நாம் பின்பற்ற நாம் அழைக்கப்படுகின்றோம். பொதுவாக நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் நாம் வருகின்ற பொழுது நாம் என்ன செய்வோம்? நாம் நம்முடைய பிரச்சனைகளை நாம் பெரிதுபடுத்தி நாம் சொல்லுவோம், உன்னுடைய பிரச்சனை எவ்வளவு பெரியது என்று கடவுளிடத்தில் சொல்லாதே, உன் கடவுள் எவ்வளவு பெரியவர் என்று உன்னுடைய பிரச்சனையை சொல். இன்று வரை வழிநடத்திய கடவுள் நாளையும், நாளை மறுநாளும், அதற்கு பின் வரக்கூடிய நாட்களிலும் நிச்சயமாக வழி நடத்துவார். உன் கண்கள் பிரச்சனைகளை உற்று நோக்க வேண்டாம், துன்பங்களை உற்று நோக்க வேண்டாம். இந்த பிரச்சனையிலிருந்து விடுவிக்கக்கூடிய உண்மையுள்ள கடவுளை நோக்கியதாக இருக்கட்டும். எரேமியா புத்தகம் 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கின்றோம்,
என்னிடம் அன்றாடு, உனக்கு நான் செவி சாய்ப்பேன். நீ அறிந்திராத மாபெரும் செயல்களை உனக்கு விளக்கி கூறுவேன். 100% சொல்லுகிறேன், பைபிள் பொய் சொல்லாது, ஏமாற்றாது. நீ அறிந்திராத மாபெரும் செயல்களை நான் உனக்கு விளக்கி கூறுவேன். அன்பார்ந்தவர்களே, கடவுள் யாருக்கு துன்பத்தை கொடுப்பார்? கடவுளை அன்பு செய்பவர்களுக்கு துன்பங்கள் உண்டு. நாம் கடவுளை அன்பு செய்வோம் என்றால் கண்டிப்பாக நமக்கு துன்பங்கள் வரும், கஷ்டங்கள் வரும். நம்முடைய வாழ்விலே வரக்கூடிய ஒவ்வொரு துன்பமும் பை சான்ஸ் கிடையாது, ஏனோதானோ என்று வந்தது கிடையாது. அதே போல கடவுள் நம்முடைய தகுதிக்கு மேலே துன்பங்களை கொடுக்க மாட்டார். துன்பங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவிக்கிறோம் என்றால் அந்த துன்பங்களுக்கு பல அர்த்தங்கள் உண்டு. நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே அன்பார்ந்தவர்களே, கடவுளை நாம் நேசிக்கின்ற பொழுது, கடவுளை நாம் அன்பு செய்கின்ற பொழுது இறைவன் நமக்கு துன்பங்களை கொடுப்பார். நம்முடைய சக்திக்கு அப்பாற்பட்ட எந்த ஒரு துன்பத்தையும் கடவுள் நமக்கு கொடுக்கவே மாட்டார். எந்த ஒரு மனிதனால் தாங்க கொள்ளக்கூடிய சக்தி இருக்கிறதோ அந்த மனிதனுக்கு மட்டுமே கடவுள் அந்த துன்பத்தை கொடுப்பார். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு துன்பங்கள் வருகிறது என்றால் நாம் கடவுளை சார்ந்த ஒரு வாழ்க்கை நாம் வாழ்கிறோம், ஆண்டவரோடு இணைந்த ஒரு வாழ்க்கை நாம் வாழ்கிறோம். எனவே துன்பங்களை நாம் பெறுகிறோம் என்றால் முதலாவதாக துன்பங்கள் அறிவுதலின்று விசுவாசத்திலே நாம் வளர வேண்டும் என்பதற்காக இந்த துன்பங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது. இரண்டாவதாக நாம் கனி தந்து ஒரு ஆசீர்வாதத்துக்குரிய ஒரு வாழ்க்கை வார துன்பங்கள் நம்மை கடவுளிடம் கொண்டு சேர்க்க இந்த துன்பங்கள் நமக்கு வருகிறது. அன்பார்ந்தவர்களே, இந்த துன்பங்கள் வருகிற பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? துன்பங்கள் வருகின்ற பொழுது துன்ப நேரத்திலே நாம் ஆண்டவரை சிக்கன பிடித்து கொள்ள வேண்டும். ஆண்டவரை சிக்கன நாம் பிடித்து கொண்டு நாம் வாழ்கின்ற பொழுது ஆண்டவர் இந்த துன்பங்களை எதிர்கொள்ளக்கூடிய சக்தியை நமக்கு கொடுப்பார். எனவே இந்த உலகத்திலே துன்பங்கள் உண்டு, ஆனால் இந்த துன்பங்களை நாம் தாண்டி வர வேண்டும். இந்த துன்பங்களை எதிர்கொள்ளக்கூடிய சக்தியை நாம் ஆண்டவரிடம் நாம் பெற வேண்டும். எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே நம்முடைய வாழ்வில் வரக்கூடிய துன்பங்களுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். எல்லா சூழ்நிலும் ஆண்டவரோடு இணைந்த ஒரு வாழ்வு வாழ இன்றைய நாளிலே இந்த திருப்பலி வழியாக நாம் பக்தியோடு ஜெபிப்போம். ஆமென். கொண்டு வந்தேன் இறைவா, கனிவுடன் ஏற்றருள்வாய். என்னிடம் உள்ளதெல்லாம் இறைவா உனக்கென தருகின்றேன். இதை ஏற்பாய் இறைவா, திருப்பணிதனில் ஏற்பாய். என்னை முழுவதும் உவந்தளித்தேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையது முழுதுமான இந்த பலி இல்லாமல் தந்தையாகிய கடவுளுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கையிலிருக்கும் பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மாசற்ற பலியங்களை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இது எங்கள் உள்ளங்களில் விண்ணக அருளின் ஆற்றலை பொழிவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே
எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். கிறிஸ்து உயிர்த்தெழுந்தபின் தம் சீடர் எல்லாருக்கும் வெளிப்படையாக தோன்றினார். தமது இறையியல்பில் நாங்கள் பங்கு பெறும் பொருட்டு சீடர்கள் கண் முன்பாக விண்ணேற்றமானார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர நிறுவும் மக்களிக்கின்றன. அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதரணிகளும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவிருந்தி அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை கூர்ந்து
வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவனை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை இல்லையோ, எங்கள் திருத்தூது நிர்வாகி ஆயர் அந்தோணிசாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்த புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேன்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என திரு தூதர்களுக்கு மொழிநீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருமணத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்திருவீராக. என்று வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதி அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். வருகின்றார் என் உள்ளம் நிறைகின்றார். என் தேவன் என்னில் வருகின்றார், உணவாக தன்னை தருகின்றார். என் தேவன் என்னில் வருகின்றார், உணவாக தன்னை தருகின்றார். துன்பத்திலும் வருகின்றார், நோய்களிலும் வருகின்றார். துன்பத்திலும் வருகின்றார், நோய்களிலும் வருகின்றார். இதய அன்பை அள்ளி தருகின்றார். இதய அன்பை அள்ளி தருகின்றார். என் தேவன் என்னில் வருகின்றார், உணவாக தன்னை தருகின்றார். அன்பு நெறி சிறந்ததென அகிலமெல்லாம் அறிவிக்க பாசமிகு என் தேவன் என்னில் வருகின்றார். வருகின்றார், வருகின்றார், என் தேவன் வருகின்றார். அன்பு நெறி சிறந்ததென அகிலமெல்லாம் அறிவிக்க பாசமிகு என் தேவன் என்னில் வருகின்றார். வருகின்றார், வருகின்றார், என் தேவன் வருகின்றார். இறைவனின் அரசை விதைத்திடுவோம், நிறைவினை காண புறப்படுவோம். நாடுமே உன்னிலே நாங்கள் வாழ வரமருளும் என் தேவன் என்னில் வருகின்றார், உணவாக தன்னை தருகின்றார். என் தேவன் என்னில் வருகின்றார், உணவாக தன்னை தருகின்றார். கிறிஸ்துவின் ஆன்மாவே, என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே, என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திருரத்தமே, எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே, என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே, என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும்.
நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக மறைநிகழ்வுகளால் நீர் நிறைவு செய்தவும் மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்கவும்மை வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர் வழங்குவாராக. சென்று வாழுங்கள், வாழ்க்கை பலி தொடர்கின்றது. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. மரி வாழ்க, அம்மா மரி வாழ்க, அம்மா மரி வாழ்க, அம்மா மரி வாழ்க. மரி வாழ்க, மரி வாழ்க, மாதா நீ வாழ்க. எங்கள் மரி வாழ்க, மரி வாழ்க, மாதா நீ வாழ்க. மரி வாழ்க, அம்மா மரி வாழ்க. அறியாத மாந்தருக்கும் அறிய வைத்தாய், உனை ஆரோக்கிய தாயாக உணர வைத்தாய். அறியாத மாந்தருக்கும் அறிய வைத்தாய், உன்னை ஆரோக்கிய தாயாக உணர வைத்தாய். மறையாத வான் நிலவாய், மாறாத வான் மலையாய். மறையாத வான் நிலவாய், மாறாத வான் மழையாய். திகழ்கின்ற திருமரி நீ வாழ்க, நீ வாழ்க, நீ வாழ்க. அம்மா மரி வாழ்க, அம்மா மரி